ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி அரைக்கலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 3 பெரிய வெங்காயம், ஒரு ஃபுல் பூண்டு, 4 காஞ்ச மிளகாய், புளி கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல, புளி மட்டும்தான். நான் ஒரு 9 பேருக்கு அரைக்க போகிறேன். அதனால் 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் போட்டு சேர்த்துக்கணும். அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மிக்சியில் போட்டு இப்போ நைஸாக அரைங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. நைஸாக அரைச்சதும் அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும். திரும்பவும் அரைக்கணும். அதை திரும்ப கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டி மறுத்திருப்பு நல்லெண்ணெய் ஊற்றணும். திரும்ப அரைக்கணும். நல்லா நைஸாக அரைஞ்சிரும். அவ்வளோதான் பூண்டு சட்னி. இது நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால அந்த காரம் ரொம்ப தெரியாது.